Hello students, welcome to my channel Max with Priya. இன்னைக்கு relation and function chapterல example 1.1 பார்க்க போறோம். If a equal to set of 1, 3, 5 and b equal to set of 2, 3, then first என்ன find பண்ணனும்? a cross b யும் b cross a வும் கண்டுபிடிக்கணும். Okay, first a cross b என்ன கொடுத்திருக்கான்? a set எழுதிக்கணும். a set 1, 3, 5 and b set 2, 3. இது ரெண்டு கம்பைன் பண்ணனும்னா எப்படி கம்பைன் பண்ணும்? First element அதோட corresponding first element, then first element அதோட corresponding second element. இப்படி தான் பண்ணணும். நீங்க மாத்தி இங்க வந்து 2, 1 ன்னு எழுத கூடாது. a செட்ல இருந்து b செட் அந்த மாதிரி தான் போணும். இங்க b cross a னா b செட்ல இருந்து a செட் எது ஃபர்ஸ்ட் இருக்கோ அதோட நம்பர் தான் ஃபர்ஸ்ட் வரணும். எது செகண்ட் இருக்கோ அதோட நம்பர் தான் செகண்ட் வரணும். அப்போ இது இங்க என்ன எப்படி வரும்? 1, 2, 1, 3, then 3, 2, 3, 5, then 5, 2, 5, 3. இது வந்து 1 and b cross a எப்படி எழுதணும்? அதே மாதிரி இங்க 2, 3 கொடுத்திருக்கான், இங்க 1, 3, 5 கொடுத்திருக்கான். இப்போ எப்படி செட் ஃபார்ம் பண்ணனும்? 2, 1, 2, 3 and 2, 5, then 3, 1, 3, 3 and 3, 5. ஓகேவா? இப்படி தான் பேர் பண்ணனும், மாத்தி பேர் பண்ண கூடாது. ஓகே, நாம a cross b b cross a வந்து கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க? இது ரெண்டு ஈக்குவலா இருக்கான்னு கேட்டிருக்காங்க, இல்லையான்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இது ரெண்டு ஈக்குவலாமா? பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது நாட் ஈக்குவல். ஏன் இங்கே 1, 2வும் 2, 1 ஈக்குவலா கிடையாது, ஈக்குவல் கிடையாது. இங்கே 2, 3 இருக்குது, இங்கே 2, 3 இருக்கா? இல்லை, 3, 2 தான் இருக்குது. ஸோ ரெண்டுமே ஈக்குவல் கிடையாது. நம்ம பார்க்கும்போதே நம்ம எழுதிடலாம். ஸோ a cross bயும் b cross aவும் நம்மளுக்கு ஈக்குவல் கிடையாது. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? n of a n of b. n of a என்னதுமா? n of a எத்தனை எலிமெண்ட் இருக்குது நம்மளுக்கு? என்னது? a செட்டோட எலிமெண்ட் எத்தனை இருக்குது? 1, 3, 5 and b செட்டோட எலிமெண்ட் எத்தனை இருக்குது? 2, 3. ஸோ n of a வந்து 3, n of b வந்து நம்மளுக்கு 2. ஸோ 3, 2 நம்மளோட வேல்யூ 6. தென் n of b cross a எத்தனை? 6. இங்கே நம்ம b cross a கண்டுபிடிச்சிருக்கோமா? எத்தனை? 1, 2, 3, 4, 5, 6. and a cross b எத்தனை? a cross b எத்தனை இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6. ஸோ இது எல்லாமே ஈக்குவல் தான். n of a cross b equal to n of b cross a equal to n of a into n of b. இது ரெண்டுமே ஈக்குவல் பண்ண சொல்லியிருக்காங்க, நம்ம ஈக்குவல் பண்ணியாச்சு. மூவிங் ஆன் டு எக்ஸாம்பிள் 1.2. if a cross b equal to செட்டு கொடுத்துருக்கா, then find a and b கண்டுபிடிக்கணும். முதல்ல என்ன கொடுத்துருந்தான்? a and b தனித்தனியாக கொடுத்துட்டு நம்ம a cross b கண்டுபிடிச்சோம். இப்போ நம்மளுக்கு ஈஸியா a cross b கொடுத்துட்டா a தனியாக b தனியாக கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம எப்படி கோஆர்டினேட் பண்ண போடணும்? a cross bனா ஃபஸ்ட்டு நம்பர் இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு ஏவோட எலமெண்ட்ஸ் அண்டு செகண்டாக இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு பியோட எலமெண்ட்ஸ். ஸோ இங்கே எத்தனை இருக்குது? a ஈக்குவல் டு செட் ஆஃப் ஃபஸ்ட் கோஆர்டினேட் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் a cross b. a cross bயோட ஃபஸ்ட் எலமெண்ட் அப்போது 3. தென் என்ன நம்பர் இருக்குது? 5. ஸோ 3, 5. தென் b செட் என்ன வரும்? செட் ஆஃப் ஆல் செகண்ட் கோஆர்டினேட்ஸ் ஆஃப் எலமெண்ட் a cross b. செகண்ட் எலமெண்ட் என்ன இருக்குது? 2 இருக்குது, 4 இருக்குது. அதுதான் ரிப்பீட் ஆயிருக்கு. ரிப்பீட் ஆனால் நீங்கள் மறுபடி எழுத தேவையில்லை. ஓகேவா? அப்போது 2, 4. பியோட நம்பர் என்ன? பியோட வேல்யூ என்ன? 2, 4. மூவிங் ஆன் டு எக்ஸாம்பிள் 1.3. let a equal to என்ன கொடுத்துருக்கான்? x belongs to n natural number 1 less than x less than 4. அப்போ இதோட நம்பர்ஸ் என்ன வரும்? 1 less than x less than 4னா 1க்கு மேலே 4க்குள்ள. அப்போது என்ன நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? செட்டு 2, 3. பியோட செட் என்ன வரும்? ஹோல் நம்பர் எடுத்திருக்கான். பிக்கு ஹோல் நம்பர் எடுத்திருக்கான். 0 இன்க்ளூட் பண்ணணும். ஏன்னா லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு போட்டிருக்கான். நான் 0 இன்க்ளூட் பண்ணணும் 2க்கு முன்னாடி. அப்போது 0, 1. 0, 1 தான் என்னது? பியோட செட். சியோட செட் என்னது? நேச்சுரல் நம்பர்ஸ் நம்மளுக்கு 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும் 3க்குள்ளே. அப்போது என்னது? இதோட வேல்யூ என்னது? 1, 2 வரும். ஓகே, அதுதான் இங்கே ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம். ஏவோட வேல்யூ 2, 3, பியோட வேல்யூ 0, 1 அண்டு சியோட வேல்யூ நம்மளுக்கு இங்கே எழுதிக்கோங்க 1, 2. சியோட வேல்யூ சி ஈக்குவல் டு நீங்கள் எழுதிக்கோங்க. ஓகே, a cross நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்? a cross b union c equal to a cross b union b cross c. இது வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுத்து நம்மளை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான். ஓகே, given LHS equal to LHSல என்ன இருக்குது? a cross b union c. அப்போது ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் இருக்கிறது போடுவோமா? b union c equal to 0, 1. சியோட வேல்யூஸ் 1, 2. ஓகே, இது ரெண்டு யூனியன் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரும்? 0 வரும், 1 இருக்கும் அண்டு ரிமைனிங் இந்த செட்டில் இருக்கோ அதையும் சேர்த்து எழுதணும். அப்போது 0, 1, 2.
நெக்ஸ்ட் ஏ கிராஸ் பி யூனியன் சின்னு என்ன ஒரு ஏவோட வேல்யூ 2,3. பி யூனியன் சி நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் 0,1. ஏ கிராஸ் பி யூனியன் சி, அப்போது ஏவும் பி யூனியன் சியும் நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணணும். அப்போது 2,0 2,1. தென் அடுத்தது 3,0 3,1. ஓகேவாம்மா? தென் மூவிங் ஆன் டு RHS, ஏ கிராஸ் பியும் ஏ கிராஸ் சியும் நம்ம யூனியன் பண்ணணுமா? ஓகே, ஏ கிராஸ் பியோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறோம், ஏ கிராஸ் சியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அப்போ ஏ கிராஸ் பி என்ன வரும் 2,3 கிராஸ் 0,1. இது ரெண்டு கிராஸ் பண்ணால் 2,0 2,1. இன்னொரு வேல்யூ 3,0 3,1. ஓகே, கிளியர்? ஏ கிராஸ் சி பண்ணால் சேம் என்னது 2,3 கிராஸ் சியோட வேல்யூ 1,2. இது ரெண்டையுமே நம்ம கிராஸ் பண்ணி எழுதுகிறோம். 2,1 2,2. தென் 3,1 அண்ட் 3,2 பண்ணுறோம். இது ரெண்டு யூனியன் பண்ணால் நம்மளுக்கு இந்த ரெண்டு செட்டையுமே நம்ம ஜாயின் பண்ணி எழுதுவோமா? அப்போது 2,0 2,1 3,0 3,1. இதில் என்ன ரிமைனிங் இருக்குது? 2,2 இருக்குது, இங்கே 3,2 இருக்குது. ஓகேவா? ரெண்டும் யூனியன் பண்ணி நம்ம இங்கே எழுதியாச்சு. ஹென்ஸ் ரெண்டுமே சேமாக இருக்குது. இதுவும் சேமாக இருக்கா? ஸோ LHS ஈக்குவல் டு, இங்கே LHS ஈக்குவல் டு RHS, ஹென்ஸ் வெரிஃபைடு. நெக்ஸ்ட்டு செகண்ட் என்ன கொடுத்துருக்கான்? இன்டர்செக்ஷன் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்கான். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஓகே, டேக்கிங் சேம் ஆஸ் LHS ஈக்குவல் டு என்ன ஒரு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் எடுக்கிறோம். ஏ இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு 0,1 இன்டர்செக்ஷன் ஏ 0,1 இன்டர்செக்ஷன் 1,2. அப்போது இது ரெண்டுக்கும் காமனாக என்ன இருக்குது? இன்டர்செக்ஷன் இஸ் என்ன, அதை என்ன சொல்லுது? காமனாக என்ன இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ காமன் வேல்யூ இஸ் 1. தென் ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி என்ன வரும்? 2,3 கிராஸ் 1 பண்ணும். இது வந்து கிராஸ் பண்ணணும், இங்கேயுமே இன்டர்செக்ஷன்னு போட்டுறாதீங்க. ஓகே, 2,3 கிராஸ் 1. ஸோ எப்படி செட் எழுதுவோம்? 2,1 3,1. இது வந்து LHS. தென் RHS எப்படி வரும்? ஏ கிராஸ் பி ஈக்குவல் டு 2,3 கிராஸ் 0,1. இதை செட்டு போட்டிங்கன்னா என்ன வரும்? 2,0 2,1. தென் 3,0 3,1. ஓகே, தென் ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ சியோட வேல்யூ போட்டு ரெண்டையும் கிராஸ் பண்ணுறீங்க. 2,1 2,2 3,1 3,2. ஓகே, இது ரெண்டில் இருக்கிற காமனான வேல்யூ மட்டும் எடுத்து நம்ம இப்போ எழுதுகிறோம். ஓகே, இது வந்து ஏ கிராஸ் பியா, இது வந்து ஏ கிராஸ் சியா. இது ரெண்டில் இருக்க காமன் வேல்யூ என்ன? 2,0 இருக்கா? இல்லை. 2,1 இருக்கா? இதுலேயும் இருக்குது. 2,1 இருக்குது. 3,0 இருக்கா? இல்லை. 3,1 இங்கேயும் இருக்குது, 3,1 இங்கேயும் இருக்குது. ஸோ என்னது இன்டர்செக்ஷன் என்னது? ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி ஈக்குவல் டு நம்மளுக்கு ஒரு வேல்யூ கிடச்சிருக்கா? தென் இதுவும் LHS ஈக்குவலாக இருக்கா? ஆமாம், ஈக்குவலாக இருக்குது. ஸோ LHS ஈக்குவல் டு RHS, ஹென்ஸ் நம்ம ப்ரூவ் பண்ணிட்டோம். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போடுங்கப்பா. தேங்க்யூ ஆல்.